வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி டிஎன்பிசி வந்து சிடிஎஸ்சி இன்டர்வியூ போஸ்ட், அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க. ஸோ ஆல்ரெடி தெரியும், எல்லா எக்ஸாம்ஸும் அகைன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இது வந்து சிடிஎஸ்சி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் அகைன் வருமா அப்படின்னா. ஸோ வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ வந்திருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் தான் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வீடியோ மறக்காம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க, 7/5/2025. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13/5/2025 வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 11 தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஜூன் 11 வரைக்கும் வந்து உங்களுக்கு டேட் இருக்கு. கிட்ட வந்து ஒரு 28 to 30 days வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம தெரியும். ஸோ டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்னால ஒரு 2 to 3 days கண்டினியூஸா வைப்பாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நமக்கு தெரியும், இந்த பார்ட் 1ல அது ஜென்ரலா எப்பயும் போல இருக்கும். ஸோ அதே மாதிரி அது போக சப்ஜெக்ட் பேப்பர் அனிமல் ஹஸ்பண்டரி இருக்கு, ஆர்கியாலஜி இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு. ஸோ உங்களுக்கு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிக்கல் இன்ஜினியரிங், லா, மைனிங், என்விரான்மெண்டல் சயின்ஸ், காஸ்ட் அக்கௌண்டன்சி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், ஸ்டீனோகிராஃபி இன் இங்கிலீஷ், ஸ்டீனோகிராஃபி இன் தமிழ், டிகிரி ஸ்டாண்டர்டு, பிஜி டிகிரி, பேக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து எல்லா டிகிரிஸும் வந்து இதில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கலாம். ஸோ இது நார்மலாக தெரியுமில்ல எப்படி அப்ளை பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வேக்கன்சிஸ்ன்னு பார்க்குறப்ப 330 வேகன்சிஸ் வந்து மொத்தமா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம நீங்க தம்ப்நெயிலே பார்த்துப்பீங்க. 330 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் லீகல், இதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான். ஸோ அதே மாதிரி வந்து அதுவும் யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு தான் வந்து இது பண்றாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் போட்டிருப்பாங்க. அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கு 2, ரிலிஜினல் ஸ்டேட் பதிக்கு 21, ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு 3. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு ஸோ அட்லாஸ்ட்ல வந்து மொத்தம் வந்து 330 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏசி வந்து 32 இருக்கணும். ஸோ எஸ் சர்வீஸ் மேனா இருந்தா 50, டெஸ்பரேட்டட் விடோ அப்படி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் நோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கா ஏஜ் லிமிட் இதில் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன், நீங்க என்ன படிச்சிருந்தா எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெப்டி டைரக்டர் லீகல்னு பார்த்தோம்ல, ஒரு வேகன்சிஸ் மட்டும் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பேச்சுலர் டிகிரி இன் லா அப்படிங்கிறது வந்து முக்கியம். ஓகேவா? நீங்க வந்து லால வந்து ஒரு இது படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 15 years லீகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலிஸ்ட், அதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அது போக வந்து ஜென்ரலா வந்து இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு வந்து ஈஸியா அப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து ஜாப் பண்ணது வந்து கிடைக்க அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இண்டிவிஜுவலா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஒவ்வொரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து வரிசையா கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 332 போஸ்ட்டுக்கு எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது போக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தெரியும், நம்மளோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அது போக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசபிலிட்டிஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நாலேஜ் இன் தமிழ் அஸ் யூஸ்வல் டிஎன்பிசிஸ்ல எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்கறது தான் நாலேஜ் இன் தமிழ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரியில இல்லை ஸ்கூல்ல எதுலையாச்சும் ஒன்று தமிழை ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இது டவுன் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. போஸ்ட் அதர் தென் தமிழ் ரிப்போர்ட்டர் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர். ஸோ ஸ்டீனோகிராஃபர் நம்ம பார்த்தோம்ல, தமிழ் ரிப்போர்ட்டர் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு அதை தவிர்த்து மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் நமக்கு வந்து நமக்கு தெரியுமில்ல பார்ட் 7 100 கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கு வந்து 150 மார்க்ஸ், 1.5 மார்க்ஸ் படி. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா அதுல வந்து 60 மார்க்ஸ் எடுக்கணுமா. 60 மார்க்ஸ்னா 40 கொஸ்டின்ஸ். நீங்க அந்த 100ல 40 கொஸ்டின்ஸ் வந்து அப்ளை பண்ணணும், கண்டிப்பா போடணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஸோ அது போக ஜெனரல் ஸ்டடிஸ், ஆப்டிடியூட், இந்த 100 கொஸ்டின்ல அவுட் ஆஃப் 150 மார்க்ஸ். ஓகேவா? 150 மார்க்ஸ், சாரி இதுல 150 இதுல 150. ஓகேவா? இந்த 300 சப்ஜெக்ட் பேப்பர், அதே மாதிரி இந்த
450க்கு நீங்க மினிமம் 135 எடுக்கணும். நீங்க எஸ்சி எம்பிசி கேண்டிடேட்டா இருந்தா, அப்படி இல்லைன்னா மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து 180 இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் இதே மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த பார்ட் 2 பேப்பர் 2 வந்து நீங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ்ல எழுதுவீங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ எந்தெந்த பேப்பர்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல எந்தெந்த லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் லீகல் பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலிஸ்டுக்கு வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து இருக்காங்க. ஸோ தமிழ் ரிப்போர்ட்டர் அங்க வந்து மேல தமிழ் ரிப்போர்ட்டர் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் தவிர்த்து போட்டிருந்தாங்க. இங்க தமிழ் ரிப்போர்ட்டருக்கு ஸோ சேம் அதே தான். பட் வந்து இங்க வந்து 100 தான் ஓகேவா, ஏன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டுங்கிறதுனால 100ங்கிறதுனால 1.5 hours வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து இது. ஸோ இதுக்கு எந்தெந்த சிலபஸ் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்துக்கோங்க எந்தெந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து, ஸோ எந்த சென்டர்ல இருக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குங்கிறத வந்து போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி போட்டோஸ் அப்லோட் பண்ணோம் இந்த மாதிரிலாம். ஸோ நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு அட்லாஸ்ட்ல வந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு ஓகேவா. இப்போ அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டினரி சயின்ஸ் பிஜி டிகிரியா இருந்தீங்கன்னா ஸோ ஜென்ரல்ல 10 கொஸ்டின். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி செப்பரேட்டா வந்து எவ்வளோ கேட்டகரியில என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா சிலபஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம் டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். 13ல தான் ஆரம்பிக்குது, இன்னும் 1 வீக் இருக்கு. 13ல ஆரம்பிச்சு அடுத்த மந்த் 11ல வந்து அட்மிஷன் ஓப்பன். ஸோ இதுல வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல இந்த இன்டர்வியூ இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ டில் தென் டைம்.